அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மகர ராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல மகர ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்கள் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது தேவையில்லாத உபாதைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல எளிய சிகிச்சையினால் குணம் கிடைத்து விடுங்க. கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதம், ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் ஒருவருக்கொருவர் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் மகர ராசினியர் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு தற்போது பாத சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. வேலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வர இருக்குதுங்க. அதாவது வெளிநாட்டில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்க இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றில் எதிர்பாராத வெற்றியாக இந்த வாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பல வெற்றிகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த அளவிற்கு வருமானமும் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சியோ, பிள்ளைகளுடைய கல்வியோ அல்லது அவர்களுடைய திருமணம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவான நிலை கொண்டிருக்கிறாங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரக நிலைகளின்படி சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மகர ராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே புதிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக முயற்சிப்பது நல்ல பலனை அளிக்குங்க. யாரும் எதற்காகவும் யாரிடமும் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. போட்டிகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம்
கையெழுத்தாக இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல புதிதாக கடையோ அல்லது நிறுவனமோ திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. காரணம் 7.5 சனி நிவர்த்தியாக இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் புதன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குதுங்க. வருமானம் உயருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா திரைப்படத்துறையினர் தங்களுடைய உறக்கத்திலிருந்து மீண்டும் எழுந்து புதிய முயற்சிகள்ல தங்களுடைய மனதை செலுத்தலாங்க. தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடலாம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக கை கொடுத்து உதவுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. கட்சி தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பிறக்கும். பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக செல்வாக்கு கொண்டு அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படும் என்பது சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுது. அந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றி அமைக்குங்க. வெகு விரைவில் இதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம், அதாவது 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே புதன் மற்றும் இதர கிரகங்கள் உங்களுக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை எளிதில் பறித்துவிட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாகவே இருக்குங்க. பழைய கடன்களை ஓரளவு அடைந்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. 2 மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பசுக்கள் பூரணமாக குணமடையுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் குரு ஆகிய 2 கிரகங்கள் பெண்மணிகளின் நலனுக்காக பொறுப்பேற்றிருக்குதுங்க. அவர்கள் இருவரும் பூரண சுபபலத்துடன் வலம் வருவதால் பெண்மணிகளின் மனதில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க. அதே போல் மனமாலை சூட காத்திருக்கும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவாருங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய ராசிகளில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் கணவன் மனைவி உறவை நிர்ணயிக்கும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதாலும் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டு பூஜை அறையில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.